இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைடை சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னா நம்ம சூப்பராக இருக்கும். உரைப்பு கொஞ்சம் கூடமாக இருக்குது எனக்கு, ஆனால் நல்லாயிருக்கும். இந்த இதில் இந்த ஃப்ரைட் ஒனியன், அந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் கடிப்படைக்க, அந்த மசாலாவோட சேர்த்து கடிப்படைக்க நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃப்ரைட் சிக்கன் சொல்லி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஆயிலியாக அப்படியெல்லாம் இருக்காது, ஹெல்த்தியான நல்ல ஃப்ரைட் சிக்கன். சாப்பிட்டு பாருங்க, விசிட்டர்ஸ் வந்து அவர்கள் செய்து கொடுத்து பாருங்கள், அவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இதை நடக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த சிக்கன் ஃப்ரை பிளேட்டில் போட்டோன்னா இப்படி தெரிஞ்சு ஒவ்வொன்றா இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா, இந்த கிரேவி வந்து இதில் இருக்குது, மிக்ஸ் பண்ணி இருக்கும், சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றா தரும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த சிக்கன் ஃப்ரை இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சிக்கன் ஃப்ரை ஒன்றா எப்படி இருக்குமா. நான் இன்றைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம். சிக்கன் ஃப்ரை செய்கிறது என்ன மாதிரின்னு பாருங்கள். ஓகே, வெறும் தாச்சில் ஒன்று முத்தாமல் போடாமல் தனியாக வெறுமையாக போடுங்க. சார் நான் கழுவி எல்லாம் வெறுமையாக போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக விடணுமா, தண்ணி கொஞ்சமாக, வேறு ஒன்றும் போடக்கூடாது, வெறும் தண்ணியை விட்டுக்கிட்ட என்ன செய்யுங்கன்னா, வாசி ஸ்லோ ஃபயரில் விட்டுட்டு இவ்வளோ மஞ்சள் தூள், கல் உப்பு, இவ்வளோ கல் உப்பு, ஓகே, அவ்வளோத்தையும் போட்டு இருக்கா கிண்டுங்க, மூடி வச்சு அவியுங்க. நாங்கள் இப்போ அந்த இஞ்சி இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதில் 3 துண்டு இஞ்சியும், அரைப்பல் உள்ளியும், கரண்டி மிளகு, முழு மிளகாயும் நல்லா குத்த வேணும். 20% இது அவிஞ்சிருக்கு. ஓகே, இதோட என்ன செய்யணும், இந்த பே லீஃப் வந்து இப்போ இது போடுவோம், பிரியாணி லீஃப் அதை 2 போடுவோம். லீஃப் ஒரு 3 துண்டு ரம்பை அதோட சேர்த்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். சரிதானே, இவ்வளோத்தையும் போட்டு இதோட சேர்த்து என்ன செய்யணும், 2 கரண்டி கறித்தூள் போடுவோம். கரம் மசாலா இவ்வளோ தான் போடணும், கணக்கு போடக்கூடாது. கரம் மசாலா, மிளகுத்தூள் இவ்வளோ போட்டுட்டு இதுக்கு நீங்கள் இந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ், இறைச்சியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபயரை கொஞ்சம் கூட்டணும், கவனமாக இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி ஆகிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிடணும்னா, ஃபயரை கொஞ்சம் கூட்டிட்டு மூடி ஆகிங்க ஒரு 3 மினிட்ஸ், 3 நிமிஷம் மூடி ஆகிச்சு போட்டு. இப்போ இந்த பதத்தை பார்த்துருங்களா, தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு தூளும் அந்த இதுவும் இதில் எப்படி பிறன்ற மாதிரி இருக்குது. இப்படி பதத்துக்கு இருக்க சிக்கன் உடையாமல் இருக்கணும், கூட அவிய விட்டுக்கிட்டா உடைஞ்சிடும். இப்போ இது ஒரு 70% ஆகிருக்கு. இதில் இந்த அளவு தான் இஞ்சி பேஸ்ட் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். இது போட்ட பேஸ்ட் வந்து அவிய வைக்கணும். சைட்லலாம் தூள் எல்லாம் இதாக இருக்கும், இந்த வரையும் அவிய விடுவோம். பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் வந்து வெறும் தண்ணி, ஆயில் ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணியிலே தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நாங்கள் இதாக பிரட்டை கேட்க இப்படி வரும்னா இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு தான் இனி நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, ஆயில் விடைக்க நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா, நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் முழுங்க அப்படி. ஓகே, கொஞ்சம் ஒரு சொட்டு உண்டெல்லாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கருவேப்பிலை போட வேணும். நல்லா கொஞ்சம் 2 இதாக இந்த கருவேப்பிலை போடுவோம், 2 பிடி 2 ஈக்கு. ஓகே, கருவேப்பிலை கொதிக்கிறதுல என்ன கொதிக்க கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையோட சேர்த்து அந்த நாங்கள் குத்தி வச்சோம்னா, இந்த குத்தி வச்ச உள்ளி, இஞ்சி, மிளகெல்லாம் போட்டு குத்தி வச்சுருக்கோம், அதை இதோட இப்போ தான் ஆட் பண்ணணும். ஓகே, இதோட ஆட் பண்ணிட்டு இதுக்கு எரித்தால் இதுக்கு என்ன போடணும், நாங்கள் போட கடுகு, இந்த கொஞ்சம் கடுகு போடுவோம். இந்த கடுகோட சேர்த்து கொஞ்சம் உண்டனா பெருஞ்சீரகம் போடுவோம். ஓகே, இந்த பெருஞ்சீரகம் சாப்பிட்றதுக்கு கடிப்படுற மாதிரி இருக்கணும்னா நாங்கள் கொஞ்சம் நச்சீரகம், இதோட நம்ம பழமையாக போடுற பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதோட சேர்த்து இனித்தான் பெருங்காயம் இந்த இருக்குது. பெருங்காயத்தில் ஒரு கொஞ்சம் கணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம். இந்த புரியை இந்த இப்போ எண்ணெயில் இது வந்து பிறலும்
இதை வடிவாக நீங்கள் என்ன செய்யணும், இப்படி அடியில் அடி பிடிக்க பார்க்கும். அடி பிடிக்க விடாமல் அந்த அடி பிடிக்க பார்க்கும். அடி பிடிக்க விடாமல் கிண்டி கொண்டே இருக்கும். மொத்தம் எண்ணெயில் இது வந்து பொரிக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே நார்மலாக கிண்டிக்கிறது, அந்த எண்ணெயும் விட்டு எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டிக்கிறது இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வரும். சரி, இந்த பதத்துக்கு வர விட்டுங்க ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு வரும். சிக்கன் உடைஞ்சிடும். கவனமாக கொண்டோனும், கவனமாக இருக்கணும். உடஞ்சி குக்க மாதிரி வந்துடும். சரி, இப்படி வந்த பிறகு இதுக்கு முதல்ல நாங்கள் பொரித்து வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரைட் ஒனியன், கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து வச்ச ஃப்ரைட் ஒனியன் இவ்வளோத்தையும் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இது எங்களோட சிக்கன் ஃப்ரை ரெடி. ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை, நல்ல ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரை ரெடி. 8 out of 10. என்னப்பா? 8 out of 10. 8 out of 10. தேங்க்யூ வெரி மச். இதான் அந்த சிக்கன் ஃப்ரை. இதை என் மகன் சாப்பிட்டுட்டு அதுக்கு 8 out of 10 தந்துருக்குறாரா. இதை பாருங்க என்னண்டு, இது நாளைய ஸ்பெஷல். எதிர்பாராததை எதிர்பாருங்க.